ஒரு உறவு. அப்போ அது ஏன் கடவுள் அதை ஏற்படுத்தினார் என்பதை நம்ம ஒவ்வொரு திருவிருதுலையும் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஏன் கடவுள் ரத்தத்தை சிந்தணும், எதுக்கு அந்த ரத்தத்தை நாம் அதை நினைக்கணும், அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக அந்த அப்பத்தை ஏன் சாப்பிட்ணும், அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக ஏன் அந்த திராட்சை ரசத்தை குடிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம திருவிருந்தில் போன வாட்டி திருவிருந்துலையும் அதுக்கு முந்தின வாட்டி திருவிருந்துலையும் கூட பார்த்தோம். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் கடவுள் தனியாக இருந்தார், ஆதாம் தனியாக இருந்தான், ஏவாள் தனியாக இருந்தார். இப்போ 3 பேரும் அந்த தோட்டம்தான், 3 பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க. அப்போ கடவுள் மனுஷனை எதிர்க்க பார்க்குறாரு, மனுஷன் கடவுளை எதிர்க்க பார்க்குறான். அவ்வளோதான், இந்த ஐக்கியம் தான் இருந்தது. ஆனால் நாளடைவில் அந்த மனுஷன் அந்த தீய சக்தி ஆகிய பிசாசுக்கு, சைத்தானுக்கு, சாத்தானுக்கு செவி கொடுத்ததுனால, சாத்தான் சொல்கிறத கேட்டதுனால, சாத்தான் சொல்கிறத கேட்டு செஞ்சதுனால, அவன் அந்த தோட்டத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவ மகிமையை விட்டு, தேவ வல்லமையை விட்டு விலகி வெளியே வந்துட்டான். தோட்டத்தை விட்டு, பெரிய ஆசீர்வாதத்தை விட்டு இழந்து வெளியே வந்துட்டான். அப்போ தேவன் பார்த்தாரு, இவன் நம்மளை விட்டு வெளியே போயிட்டான், பாவம் இவனை அந்நியம் பிரிச்சிச்சு அப்படின்றத பார்த்துட்டு நாளடைவில் அவனுக்கு சில கற்பனைகளை கொடுக்குறார், சட்டதிட்டங்களை கொடுக்குறார், கட்டளைகளை கொடுக்குறார். என்னத்துக்கு கொடுக்குறாருன்னா, அவன் அதன்படி வாழ்ந்தா எனக்குள்ளே இருக்கிறான், என்னை மதிக்கிறான், எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறான், என் மேலே அன்பு காட்டுறான் அப்படின்றத சில சட்டதிட்டங்களை, விதிமுறைகளை, வழிமுறைகளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தர்றார். ஏன்னா அப்போ நம்ம அதை செய்யும் போது யாரை மதிக்கிறோம்? கடவுளை மதிக்கிறோம். கடவுள் கொடுக்குற ஒரு சட்டங்களை நாம் மதிக்கும் போது, இப்போ அரசாங்கம் போடுற சட்டத்தை நாம் மதிக்கும் போது அரசாங்கத்தை நாம் என்ன பண்ணுறோம்? மதிக்கிறோம். அல்லேலூயா. கோர்ட் ஒரு சம்மன் அனுப்புனா, நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் அனுப்புனா உடனே நாம் அதுக்கு மதிக்கணும், நீதிமன்றத்தை மதிக்கணும், அரசாங்கத்தை மதிக்கணும். அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுனா கண்டிப்பாக அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், மதிக்கிறோம். ஏன்? அப்போ அதை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா அரசாங்கத்தை மதிக்கிறோன்ற அர்த்தம். கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த கற்பனைகள், அந்த வசனங்கள், வார்த்தைகள், கட்டளைகள், இதையெல்லாம் நம்ம கை கொள்ளும்போது, கடைபிடிக்கும் போது, அதன்படி வாழும்பொழுது, அப்போ நம்ம யாரை மதிக்கிறோம்? கடவுளை மதிக்கிறோம். அதனால தான் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது பிசாசுக்கு செவி கொடுத்து விலகி போயிட்டான். இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறாரு? அவனை திருப்பி கடவுளோடு சேர்க்குறார். ஏன்? அவன் கூட கடவுள் அவன் கூட இருக்கிறபடி கடவுள் திரும்ப அவனுக்கு ஒரு உறவு புதுப்பிச்சு தரார். ஒரு சட்டத்திட்டங்களை கொடுக்குறார், ஒரு விதிமுறைகளை கொடுக்குறார். நீ இப்படி ஃபாலோ பண்ணினா உண்மையிலே என் மேலே நீ அன்பு காட்டுற அர்த்தம், நீ இப்படி வாழ்ந்தினா, இப்படி நடந்தினா உண்மையிலே என்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம், என்னை மதிக்கிறேன்னு அர்த்தம், எனக்கு மரியாதை கொடுக்குறேன்னு அர்த்தம், என் மேலே நீ அன்பு வச்சிருக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்றது அவனுக்கு அந்த சட்டத்திட்டங்களை கடவுள் அவனுக்கு கொடுக்குறார். அப்போ நான் உண்மையிலே கடவுள்கிட்ட அன்பு கூறுறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர் சொல்கிறத அதான் ஏன் அவர் நம்மளுக்கு விதிமுறைகளை கொடுத்தார்? ஏன் சட்டம்? ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம் ஆதி உலகத்தை அவர் உண்டாக்கும் போது எந்த சட்டமும் இல்லைங்க, எந்த கட்டளையும் இல்லை. அவன் சுதந்திரமாக விட்டார், மனுஷனை ஃப்ரீயாக விட்டார். நல்லா இருறா, என்ன வேணுமாலும் செய்டான், அவன் வச்சுதான் எல்லாம். அவன் என்னன்னா மிருகங்களுக்கு கடவுள எல்லா படைப்பும் கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்தார். நீ என்னன்னா பேர் வைக்கிறியா வைடா, மாங்காய் மரமா வைடா, தேங்காய் மரமா வைடா, யானையா, சிங்கம்மா, புலியா, ஓனாவா, அருணாவா, நண்டா, தேலா, என்ன பேர் வைக்கிறியா அந்த பேர் தான், அவன் வச்ச பேர் தானா. அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தார், அவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்தார், சுயமரியாதையோட வாழும்படி அவனுக்கு செய்தார். எல்லாமே அவன் கையில் கொடுத்தார். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? தம்மா தூண்டு பழத்துக்கு ஆசைப்பட்டு அவர் சொன்ன எல்லாத்தையும் மறந்துட்டான். அவர் அவ்வளோ பெரிய நன்மை வச்சார். இதுதான் சின்ன சின்ன மிஸ்டேக் நாம் பண்ணுறது. அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை எழுந்துடுறோம் கிறிஸ்டின் பாட்டா கூட. ஆனால் வேற அர்த்தம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வேற அர்த்தம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் வரும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன அல்பைக்கு ஆசைப்பட்டு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எழுந்துடுறோம். அந்த மாதிரி தான் அவன் பாருங்க, அவனுக்கு என்ன சுதந்திரத்தை, ஃப்ரீடம் கொடுத்து அவனுக்கு அவ்வளவு, அவனுக்கு எல்லாத்தையும் கீழ்படுத்தினாரான், அவன் காலுக்கு கீழ்படுத்தினாரான். ஏன்னா அவன் சொல்கிற பேச்சு கேட்கமா, நம்ம சொல்கிற பேச்சு யானை கேட்கமா? அண்ணாதான் யானையை வளர்த்தாலும் அவனை யானைக்கு அந்த இது பிடிச்சிச்சின்னா என்ன பிடிச்சிச்சின்னா, மதம் பிடிச்சிச்சின்னா அப்போ அவனையே சாவடிச்சிடுது, வளர்க்குறவனையே மெரிச்சு போட்டுடுது. யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் ஆதாமுக்கு எல்லாமே கீழ் பண்ணிச்சுது. அப்படி ஒரு ஃப்ரீடம், அப்படி ஒரு சுதந்திரம் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் கட்சியில் அவன் அல்பைக்கு ஆசைப்பட்டுன்னு, என்னது அற்பமான காரியத்துக்கு ஆசைப்பட்டு அவன் அவ்வளோ பெரிய நன்மை எழுந்துட்டு வெளியே வந்து யோசிக்கிறான். அடடா அப்பாடா,
இவ்வளோ பெரிய நன்மை இழந்துட்டேமேடா. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுறாரு, திருப்பி அவனை சேர்க்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, ஒரு சட்ட திட்டங்களை கொடுக்குறாரு. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு பாருங்கள், எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க, எல்லா இன மக்கள், எல்லா ஜாதி மக்கள், எல்லா பாஷைக்காரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் சந்ததிக்கு, ஆபிரகாம் சந்ததிக்கு மாத்திரம்தான் அவர் கட்டளைகளும் சட்ட திட்டங்களும் கொடுக்குறாரு. ஏன்னா அதை ஒரு மனுஷனை அதை ஃபாலோ பண்ணும்போது, அதன்படி வாழும்போது அப்போ கடவுளை மதிக்கிறான், அதன்படி வாழ்கிறான் அப்படின்றது தான் ஆண்டவர் நினைக்கிறார். சொல்கிற பேச்சை கேட்குறான், என் வார்த்தையின்படி வாழ்கிறான் அப்படின்றத அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே வந்தார் பாருங்க. அப்படியே அந்த கட்டளைகள் எல்லாம் கொடுத்தாரு. அவனால் கடைப்பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த 10 கட்டளை கொடுத்தாரு, அதுவும் அவனால் செய்ய முடியல. அப்படியே அவனுக்கு ரொம்ப ஈஸியாக பாவ நிவர்த்திகளை செய்கிறதுக்கு பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு காட்டி கொடுத்தாரு. இப்படி ஒரு பரிகாரம், நீ ஒரு பாவம் செஞ்சுட்டே இப்படி ஒரு பரிகாரம் செஞ்சு திருப்ப வந்துடு என்கிட்ட, பாவம் பரிகாரம் செஞ்சிச்சுன்னா உன் பாவம் போயிடும், நீ என்கிட்ட வந்துடலாம், என்கிட்ட சேர்ந்துடலாம், திருப்பி நீ என்னோட இணைந்துடலாம், என் கூட உறவில் இருக்கலாம், என் கூட நீ ஐக்கியத்தில் இருக்கலான்றத இப்படி கட்டளைகளையும் கொடுக்குறாரு. அவன் அதை செய்ய முடியாத தவிக்கும் போதே, அவன் பாவம் செஞ்சும் போது பரிகாரத்தையும் கொடுக்குறாரு. நான் நல்ல தேவன் பாருங்க. இல்லையா, இதையும் கொடுக்குறாரு. அப்போ இவன் இதில் மிஸ் ஆயிடுறான். இதில் 9 கட்டளையை கைப்பிடிக்கிறான், 1ல் தவறிடுறான்னா 10 தவறுன மாதிரி தான். இல்லையா, ஒன்று பாரு, ஒரு கட்டடத்துக்கு ஒருத்தர் சாரம் கட்டினான் பாரு, பெரிய சாரத்தை கட்டிட்டான், 3 அடுக்கு சாரத்தை கட்டிட்டான். ஒரே ஒரு கொம்பு மட்டும் கீழே இருக்கிற கொம்பை என்ன பண்ணிட்டான், பூச்சி இழுத்துட்டான் பாரு, மொத்த சாரமும். அந்த மாதிரி 10 கட்டளையில் 9 கட்டளை கடைப்பிடிச்சாலாம், ஒரு கட்டளை மிஸ் பண்ணா கூட 10 கட்டளையிலையும் நம்ம மிஸ் ஆனவங்க தான், தவறுனவர்கள் தான். அப்போ இவன் தவறுற போது இவனுக்கு பாவம், இவனால சக்தி இல்லை, இவன் மேற்கொள்ள முடியல, தீமையை ஜெயிக்க முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியல, இவன் உயிர்ந்துடுறான், எப்படியோ பாவம் செஞ்சிடறான், எப்படியோ ஏதோ ஒன்று செஞ்சிடறான். அப்போ இவனுக்கு ஒரு பரிகாரத்தையும் கடவுள் ஏற்படுத்துகிறார், பரிகாரத்தையும் கொடுக்குறார். அப்போ இந்த மாதிரி பரிகாரத்தை செய்டா, சுத்தமான பறவை, கன்றுக்குட்டி, ஆட்டுக்குட்டி இதெல்லாம் பலி கொடுத்து இப்படி ஒரு பாவ பரிகாரத்தையும் ஏற்படுத்துகிறார். அதையும் அவன் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ பார்க்குறாரு எவ்வளோ பாவம், ஜனம் பெருக பெருக பாவமும் பெருகினே வருது. அப்போ பாவம் பெருகிறதுல கிருபை பெருகணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அவரே இறங்கி பூமிக்கு வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து இப்போ என்ன ஏற்படுத்தினாரு, இதை ஒருத்தன் செய்யும் போது, என் ரத்தத்துக்கு அடையாளமாக அந்த திராட்சை ரசத்தை ஜெபம் பண்ணி எடுக்கும்போது, இந்த ரத்தம் அவனுக்குள்ளே போகும்போது நான் அவனுக்குள்ளும் அவன் எனக்குள்ளும் இருக்கிறாதான்றதை உறுதிப்படுத்துகிறேன். அப்போ ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை நமக்கு தந்து, அந்த ரத்தம் நமக்குள்ள ஒரு ஓட்டமாக நம்ம ரத்தத்தோடு ரத்தம் கலந்து அப்படி வாழும்போது, அப்போ தேவன் நமக்குள்ளும் நாம் தேவனுக்குள்ளும் வாழ்கிறத உறுதிப்படுத்து. அதனால தான் சொல்கிறாரு, யோவானில் முதல் அதிகாரத்தில் சொல்கிறார், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. ஏதேனில் வெளியே இருந்தார் கடவுள், இப்போ ஆவியானவரா நமக்குள்ள, இப்போ நமக்குள்ளே இருக்கிறார். அவர் வெளியே இருந்தால் தானடா நீ மிஸ் ஆகிற, வெளியே இருந்தால் தானடா ஏதோ தீமை செய்கிற, வெளியே இருந்தால் தானடா பாவத்தை செய்கிற, வெளியே இருந்தால் தானடா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுற. இப்போ நான் உனக்குள்ளே வந்துட்டானா, அப்போ நீ ஏதாவது ஒரு தீமைகள் செய்யும் போது, பாவம் செய்யும் போது, தவறி போகும்போது, வழி தப்பி திரியும் போது, அப்போ கடவுள் நம்மளை என்ன பண்ணுறாரு, காட்டுறாரு, தப்பு, போவாத, செய்யாத, அங்கே இருக்காத, நிற்காத அப்படின்றத நம்மளுக்கு. ஏன், நமக்குள்ளே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே அவர் சாட்சி கொடுக்குறவராக இருக்கிறதுனால அப்போ நம்மளுக்குள்ளே அது மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்போ புரியுதுங்களா, ஏன் கடவுள் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் செஞ்சார். நான் உட்காந்து யோசனை பண்ணேன், ஏன் கடவுள் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார்ப்பா அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது உண்மை. நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆதியில் அவரோடு வச்சார் நம்மளை, நாம சின்ன தவறு செஞ்சு அவரை விட்டு பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அவர் வார்த்தையின்படி வாழும்படி கட்டளைகளை கொடுத்தாரு, அதையும் அவனால் செய்ய முடியல. அதுக்கப்புறம் பரிகாரத்தையும் செய்ய சொன்னார், அந்த பரிகாரமும் அவனால் செய்ய முடியல. இப்போ இவர் பார்த்தாரு, இந்த மனுஷன் இவ்வளோ மோசமாகறானே, என் கூட அன்பு வச்சான், வைக்கணும்னு நினச்சேன், பிரிஞ்சு போயிட்டான், கட்டளை கொடுத்தேன் அதையும் செய்ய முடியல, பரிகாரத்தை கொடுத்தேன் அதையும் கடைப்பிடிக்க முடியல. இப்போ நான் ஒன்றே ஒன்று இவனுக்கு செய்யணும், என்னன்னா என் உயிரையே இவனுக்கு கொடுத்துட்றேன், என் உயிரையே இவனுக்கு கொடுத்து நான் இவன் மேலே வச்சுக்கிற அன்பை என்னான்றதுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஜீவனையே கொடுத்துட்டாராம். இல்லையா, அப்போ தாங்க பிசாசு தலை வெடிச்சு போச்சு. பாடா, இதுக்கப்புறம் மனுஷன் ஒருத்தன் மனம் திரும்பினால அவர் ரத்தத்தால் சுத்தமாயிடுறான், கழுவப்பட்டுறான், நீதிமானாக மாறிடுறான். இயேசு ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கிடுதுன்றத அதுக்கப்புறம் ஜனங்களுக்குள்ள புரிஞ்ச பிறகு, எல்லாம் மனம் திரும்ப ஆரம்பித்த பிறகு இப்போ கடவுள் அவனுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேவன் மனுஷனுக்கு ஏற்படுத்தின ஒரு ஐக்கியம்.
இந்த ஐக்கியத்தில் மனுஷன் இருக்கணுன்றது தான். ஏன்னா அவர் எல்லாத்தையும் தாங்க தராரு. சாப்பாடு தராரு, துணி தராரு, மணி தராரு, எல்லாம் தராரு. வேற உனக்கு என்ன வேணும் குறை சொல்லு. தீமையை மட்டும் செய்யாதன்றார். பாவத்துக்கு அவர் இடத்துல இடம் இல்லை, பாவத்துக்கு மட்டும் அனுமதி இல்லை. அல்லேலூயா. மற்ற எல்லாமே உனக்கு தர்றாரு, எல்லாம் தர்றாரு. நீ எல்லாம் உனக்கு எல்லாத்தையும் கடவுள் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ற? பாவத்தையும் தீமையும் விரும்புற. அப்பா அது செய்யணும்னு துடிக்கிற, அது செய்யணும்னு போற. உன் கால் தீவி இருக்கிறது. கண் போன போக்கில கால் போகுது, மனம் போன போக்கில மனுஷன் போறான். அந்த மாதிரி அப்படியே போகுது பார், போகுது போகுது போகுது. அதனால தான் கடவுள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, கவலைப்படுறாரு. என்னடா நம்ம இவனுக்கு இவ்வளோ நன்மைகள் வச்சோம், இவ்வளோ ஆசீர்வாதங்களை வச்சு இவன் போயும் சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கு, அற்ப சொற்பத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு என்னுடைய ஆசீர்வாதங்களும் ஏன் நான் இவனுக்கு வைத்திருக்கிற பெரிய நன்மைகளும் அவன் மிஸ் பண்ணுறான் அப்படின்றது தான் ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். அதே மாதிரி போன திருவிருந்தில் கூட பார்த்தோம், ஒரு இளைய குமாரன் தன் குடும்பத்தை விட்டு பிரிகிறான். ஃபஸ்ட்டு ஐக்கியத்தில் இந்த குடும்பத்திலேருந்து முதல்ல பிரிகிறான். அப்பா கிட்ட சண்டை போட்டு அவனுடைய ஆஸ்தி எனக்கு பங்கிட்டு கொடு, என் சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்குறான். அவங்க அப்பா கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கின்னு தூரமாக போய் நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் எல்லாத்தையும் செலவு பண்ணி காசை போண்டியாயிடுறான், ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறான், ஓட்டாண்டியாக மாறிடுறான். கடைசியில் ஒரு வேலைக்கு போய் சேர்றான், பண்ணி மேய்க்கிற இடத்துல. அந்த பண்ணி நல்லா சாப்பிடுது தவிட, அதாவது நம்ம கொஞ்சம் வயிற்ற நிரப்பிக்கலான்னு பார்த்தா அது ஒத்துப்பட்டு வராது. அதையும் இவனுக்கு கொடுக்கல. அப்போ தான் இவனுக்கு ஃபீல் பண்ணுறான், நான் எங்கள் அப்பா கூட ஐக்கியமாக இருந்தேன், என் குடும்பத்தோடு ஒன்றா இருந்தாலே எனக்கு நல்ல சோறு கிடைக்கும் போலன்னு சொல்லிட்டு உணர்ந்து மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. அப்போ அவன் அவ்வளோ பெரிய வறுமைக்கு அவன் போனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஐக்கியத்தை, உறவை, அந்த தொடர்பை துண்டிச்சு வெளியே போனதுனால தான். அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டான். ரெண்டாவது வச்சுருக்கிற காசு எல்லாத்தையும் தீமையில் செலவு பண்ணிட்டான், அவ்வளோதான். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய வறுமை, கஷ்ட நஷ்டங்கள் வந்து அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் உணர்ந்து திருப்பி வரான். திருப்பி அதுக்கப்புறம் கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறது போல் அவன் வாழ்க்கை நல்லா மாறுகிறது. அல்லேலூயா.